காலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படவுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு 13.56% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தின் மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பிலிடப்பட உள்ளது. இதனை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக பேருந்து சேவையை ஆரம்பிக்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கையானது தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் கூடிய 430.7 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் முதற்கட்டமாக 10 நவீன தாழ்தள குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் ஹாமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த பேருந்துகள் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் எவ்வித தடையுமின்றி ஏறி இறங்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்திலும் 33 ஆசனங்கள் உள்ளதோடு 80 பயணிகள் வரை பயணிக்க முடியும். சக்கர நாற்காலியில் பயணிப்போருக்கான விசேட பாதுகாப்பு வசதிகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இச்சேவையானது காலை மற்றும் மாலை வேளைகளில் 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாக்கும்பர கோட்டை, மாக்கும்பர கடவத்தி ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும். குறிப்பாக மகரகம அபேக்ஷா மருத்துவமனை மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனை போன்ற முக்கிய சுகாதார நிலையங்களை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. வெளிநாட்டு நாணய மாற்று சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் காரணமாக கிரிப்டோ கரன்சிகள் மூலம் இலங்கையின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான உத்தரவை நேற்று இலங்கை மத்திய வங்கிக்கு பிறப்பித்துள்ளார். மத்திய வங்கி பற்றிய இந்த அறிவும் இல்லாமல் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இந்த கிரிப்டோ கரன்சி மோசடி குறித்து பொதுமக்களுக்கு எந்த புரிதலும் இல்லை. இதுபோன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படுவதாகவும் நீதவான் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் குறித்த விசாரணை நீதிமன்றத்துக்கு மட்டுமே என்று நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். குற்றவியல் புலனாய்வுத்துறையும் மத்திய வங்கியும் இந்த சட்டவிரோத பணம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக தேவையான ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் விமான ஒப்பந்தத்தில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்குவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இந்நிலையில் அவரிடம் 7 மணி நேரத்துக்கும் அதிகமாக வாக்குமூலம் பெறப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊர்காவத்துறை நோக்கி நேற்று காலை பயணித்த பிரான்ஸ் நாட்டு சுற்றுலா தம்பதிகளின் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் அவர்கள் உட்பட 4 படுகாயமடைந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தம்பதிகள் 2 வாடகை முச்சக்கர வண்டியொன்றில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊர்காவத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது முச்சக்கர வண்டியானது மீண்டும் யாழ்ப்பாணம் பக்கம் நோக்கி திரும்புவதற்கு முயற்சித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் வந்த கார் குறித்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து சம்பவித்தது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி பிரான்ஸ் தம்பதியினர் மற்றும் காரின் சாரதி என 4 படுகாயமடைந்தனர். அத்துடன் முச்சக்கர வண்டி மற்றும் கார் என்பன பலத்த சேதங்களுக்குள்ளாகின. படுகாயமடைந்த 4 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து எரிபொருளை கோரியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தற்போது பரிசீலித்து வருவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர்
ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மொரட்டுவ வில்லோரவத்தை பகுதியில் அண்மையில் ஒருவர் ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை குற்ற தடுப்பு பிரிவினரால் குறித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த குடு ஷம்மி, டூடு மற்றும் கங்ச என்ற புனைப்பெயர்களை கொண்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் புலனறுவைக்கு தப்பி செல்வதற்காக புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ள நிலையில் நாட்டில் சுமத்தப்படும் வரிகளை அரசாங்கம் குறைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் வாதிடுகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் இன்று நிலவும் இந்த விலைக்குள் பாரிய வரி விதிப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உயர்கிறது. ஆனால் சர்வதேச சந்தையில் இலங்கைக்குரிய வரிகள் அதிகரிக்கப்படுவதில்லை. எனவே வரிகளை குறைத்து அதன் பிரதிபலன்களை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். பிலியந்தலை கொரகப்பட்டிய பகுதியில் உள்ள தனியார் அச்சு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அச்சு இயந்திரத்தில் தலை சிக்கி உயிரிழந்துள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். தெனியாய பல்லேகம பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று உயிரிழந்த குடும்பஸ்தர் மற்றொரு ஊழியருடன் இணைந்து இயந்திரத்தின் தினசரி பணிகளில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு ஒன்றை சரிபார்ப்பதற்காக மற்ற ஊழியர் இயந்திரத்திற்குள் தலையை நுழைத்த போது உயிரிழந்த குடும்பஸ்தரும் இயந்திரத்தின் மறுபுறமாக தலையை நுழைத்துள்ளார். அவர் தலையை நுழைத்த அதே வேளை அச்சு இயந்திரம் தானாகவே இயங்க தொடங்கியுள்ளது. இதன்போதே தலை இயந்திரத்தினுள் சிக்கியுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பகுதியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து 4 பிரதான எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14 தொடக்கம் 15 முதலாவது கப்பலும், ஏப்ரல் 17 தொடக்கம் 18 இரண்டாவது கப்பலும், ஏப்ரல் 21 தொடக்கம் 22 மூன்றாவது கப்பலும், ஏப்ரல் 29 தொடக்கம் 30 நான்காவது கப்பலும் நாட்டுக்கு வந்தடைய உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலட்டியில் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் குறித்து கடத்தொழில் அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி குறித்த காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மயிலட்டி மக்களிடம் உறுதியளித்துள்ளார். மயிலட்டி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக கடத்தொழில் அமைச்சர் குறித்த பகுதிக்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தார். இந்த நிலையில் அங்கு மக்களோடு உரையாடிய போது பாதுகாப்பு தரப்பிடம் உள்ள காணிகள் இவ்வருட இறுதிக்குள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு தவணைகளின் போது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முற்படாத பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் 1 மாதத்திற்குள் நீதிமன்றில் முன்னிலையாகாவிடில் அவர்களது சொத்துக்களை முடக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு காவல்துறையால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளின் நேரடி பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிக்கோயா அக்ரபத்திரி பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியொன்று 75 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிக்கோயா அக்ரபத்திரி பிரதான வீதியில் என்சி தோட்ட பகுதியில் நேற்று காலை 9 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் பிரதேசத்தில் இருந்து வியாபாரத்துக்காக அக்ரபத்தனை
பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. முச்சக்கர வண்டியில் சென்ற மூவரில் இருவர் சிறு சிறு காயங்களுடன், சாரதிக்கும் பலத்த காயங்களுடன் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு கடலில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களுடனான 2 மீன்பிடி படகுகள் டிக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறித்த மீன்பிடி படகுகளில் இருந்து T-56 மற்றும் M16 தாக்குதல் துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், மேகசின்கள் மற்றும் பிற ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருட்களும் இந்த படகுகளில் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசார், இராணுவத்தினர், கடற்படையினர், போதையொழிப்பு பிரிவினர் ஆகியோர் இணைந்து இந்த படகுகளில் பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் இந்த வகையைச் சேர்ந்தவை, எத்தனை பொதிகள் உள்ளன என்பது தொடர்பான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரு பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.